இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கான ஆதார வார்த்தை சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த நாள் நம்ம கர்த்தரை துதிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தரை நம்ம பாடி ஆண்டவரை நாமத்தை உயர்த்துகிற நாள். ஏன் என்றால் உன்னதமான கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான கர்த்தர். அவருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். அவரை நான் உயர்த்துவேன். சங்கீதம் எவ்வளவு அற்புதமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நம்ம இன்றைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நாமத்தை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில், பிரசன்னத்தில் நம்ம ஓய்ந்திருக்க நம்ம இந்த நாளை பயன்படுத்துவோம். அந்த நாமத்தில், அந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறான், உன்னதமான கர்த்தர். உன்னதமான கர்த்தர் என்றால் உன்னதத்தில், பரலோகத்தில் வாசம் செய்கிற கர்த்தர், உன்னதமான கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற தேவன். உன்னதமான கர்த்தராக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்? உன்னதமான ஆசீர்வாதங்களால் நம்ம ஆஸ்வதிப்பார். உசிதமான கோதுமை, உங்களுக்கு திருப்தியான ஒரு நல்ல கண்மலை தேன், எல்லாவற்றையும் தந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவார், அற்புதத்தில் நடத்துவார். அடுத்து உன்னதமான கர்த்தர். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ உன்னதமான கர்த்தர் கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன? தெய்வீக பாதுகாப்பு. நீ போகையிலும் வருகையிலும் தேவ தூதருடைய பாதுகாப்பு. உன்னதமான தேவரை அவருடைய கரத்தின் மறைவில் மறைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய பாதுகாப்பை ஆண்டவர் உறுதி செய்கிறார். உன்னதமான கர்த்தராகவே நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை நான் உயர்த்துவேன். இதுவரை என்னை நடத்தி கொண்டு வருகிறார், இதுவரை என்னை பாதுகாத்து வருகிறார், இதுவரை என்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆராதிக்கிற தேவனார் உன்னதமான கர்த்தர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், நம்முடைய கர்த்தர். கேராபின்களும் சேராபின்களும் பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தும்படியான உன்னதமான கர்த்தர். ஆக உன்னதமான கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உன்னதமான கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உன்னதமான கர்த்தரிடத்துலேருந்து மூன்றாவது கிடைக்கிற காரியம், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நான் உங்களை தரிப்பிக்கிறவரை நீங்கள் காத்துருங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களை உன்னதத்தின் பலத்தினால் அவரை பலப்படுத்தினார், அவர்களை தகுதிப்படுத்தினார். அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு யாரெல்லாம் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை உயர்த்துகிறார்களோ, யாரெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அத்தனை பேருக்கும் உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய பலனும் ஆண்டவர் தருவார், அற்புதமாய் நடத்துவார். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிலிருந்து 5:30 வரை ஜாய் டிவியில் கூட தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் நேரம் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை பாருங்கள், அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறபடி இந்த நாள் உம்மை துதிக்கிற நாள், உமக்கு நன்றி செலுத்துகிற நாள், உம்மை பாராட்டுகிற நாள், உம்மை புகழ்கிற நாள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிற நாளாய் வைத்திருக்கிறீரே, அந்த உன்னதமான கர்த்தர் உசிதமான ஆண்டவரை ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிறீர். உன்னதமான உம்முடைய பாதுகாப்பால் எங்களை பாதுகாக்கிறீர். உன்னதமான உம்முடைய பலத்தால் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிறீர், சத்துவத்தை தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எப்பொழுதும் அவரோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.